எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம். சிவா திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதயே. என்னாடுடைய சிவனே போற்றி. ஸ்ரீ செந்திலாண்டவன் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். ஆடும் பதிவேலனி சேவலன பாடும் பணியே பணியான் அருள்வார். ஏடும் கயமாமுகனை தெருவில் ஆடும் தனியானை சகோதரனே. எல்லாம் அல்ல எம்பெருமான் செந்திலாண்டவனுடைய திருவருளால் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோயில் கும்பாபிஷேக விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை அம்பாளுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து தந்திரி அவர்களால் பூஜை நடத்தப்பட்டு இன்று 9வது நாளாகிய இன்று மகா கும்பாபிஷேகம் இப்போது நடைபெற்றது. அதுபோல இந்த ஆலயத்திலே பிரம்மா விஷ்ணு ருத்ர சுரூபமாக விளங்கக்கூடிய சண்முகருடைய கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் கடந்த வியாழக்கிழமை ஆரம்பித்து அனிகையுடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் விக்னேஸ்வர பூஜை, மகாலட்சுமி ஹோமம், ஆதித்யாதி நவகிரக சாந்தி ஹோமம் ஆகிய பூஜைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1ஆம் தேதி முதல் யாகசாலையிலே முதற்கால யாகசாலை பூஜை நடைபெற்று 12 கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. இன்று அதிகாலை 4 மணிக்கு மேலே மகா பூர்ணாடு நடைபெற்று அதைத் தொடர்ந்து விமானத்திற்கு கடம் புறப்பாடு நடைபெற்று தொடர்ச்சியாக விமான கலசத்திற்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் எம்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானைக்கும் மற்றும் சண்முகர் வள்ளி தெய்வானைக்கும் சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் இப்போது நடந்தேறியது. அதைத் தொடர்ந்து இன்று காலை 9 மணிக்கு மேல் எம்பெருமான் ஸ்ரீ சண்முகமூர்த்தி உருகு சட்ட சேவை செய்து சண்முக விலாசத்திற்கு வரக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அங்கே எம்பெருமானுக்கு சகலவிதமான அபிஷேகங்கள் நடைபெற்று மகா அபிஷேகம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து இன்று இரவு 7 மணிக்கு மேல் தங்க திருவாபரணம் அணிவித்து அலங்கார மாலையுடன் சண்முகர் மகா தீபாரம் நடைபெற்று பரிவார மூர்த்திகளுடன் வீதி உலா வந்து சேர்க்கை நடைபெறும். நாளையிலிருந்து 48 நாட்கள் தொடர்ச்சியாக மண்டல பூஜையும் நடைபெறும். இப்போது இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வானது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆலயத்தினுடைய பிரகாரத்தை உட்பிரகாரத்திலே வைத்து தந்திரி அவர்கள் மூலமாக தாந்திரிக பூஜையுடன் சிறப்பாக இந்த 9 நாட்களும் பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் மூலஸ்தானத்திற்கு அருகே நின்று பார்ப்பதற்கு வசதி இல்லை என்ற காரணத்தினாலே சண்முக பெருமானுக்கு ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்திற்கு அருகிலே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு யாகசாலை அமைத்து அதிலே எம்பெருமான் சண்முக பெருமானுக்கு உத்தமோத்தம பட்சம் என்று சொல்லக்கூடிய வகையிலே 49 யாக குண்டங்கள் சண்முக பெருமானுக்கு அமைக்கப்பட்டு அதிலே 49 யாக குண்டங்களிலும் எம்பெருமானுக்கு சிறப்பாக ஆகுதிகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த பூஜைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. சதுர்வேத பாராயணம், சப்தஸ்வர பாராயணம், திருமுறை பாராயணத்துடன் மிக சிறப்பாக இந்த 12 நாட்களும் ஆலயத்தில் எம்பெருமானுக்கு 12 கைகள் என்று சொல்வது போல 12 நாட்கள் இந்த பூஜை நடைபெற்றது.
அணிகியுடன் சேர்த்து 12 நாட்கள் நடைபெற்றது. அதுபோல யாகசாலையிலே முதற்கால யாகசாலை ஆரம்பித்து 1ஆம் தேதி இரவு ஆரம்பித்தது. இன்று வரைக்கும் சரியாக 12 காலங்கள் நடைபெற்றது. எம்பெருமானுக்கு 12 கைகள் என்று சொல்வது போல 12 நாட்கள் 12 கால யாகசாலை பூஜையுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மகா கும்பாவில் நடைபெற்றது. அதன் பிறகு பரிவார மூர்த்திகளுக்கு தனித்தனியாக பஞ்சாக்னி என்று சொல்லக்கூடிய 5 குண்டங்கள் எம்பெருமானுக்கு தனியாக அமைக்கப்பட்டிருந்தது. அதுவும் ராஜகோபுரத்திற்கு மேல கோபுர வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டபத்திலே, கல் மண்டபத்திற்கிலே அந்த யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அதற்கு பிறகு அதற்கு அருகிலே இந்த ஆலயத்திலே மிகவும் விசேடம் என்று சொன்னால் என்னவென்றால், சுப்பிரமணிய சாமியுடைய மூலஸ்தானத்திலே சிவலிங்கம் இருக்கிறது. சண்முகர் சன்னதியிலும் சிவலிங்கம் இருக்கிறது. அதனுடைய பிரகாரத்திலே வெங்கடாஜலபதியினுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது. இது உலகத்திலே மிகவும் விசித்திரமான ஒரு ஆலயம். என்னென்று சொன்னால், சிவாலயம் என்று சொன்னால் அங்கே பரிவார மூர்த்திகளாக விநாயகரும் சுப்பிரமணியரும் மற்றும் பரிவார மூர்த்திகள் அமைந்திருக்கும். ஆனால் நம்முடைய இந்த சுப்பிரமணிய சாமியினுடைய ஆலயத்திலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு அருகிலே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அது வெளியே தெரியாது. அந்த மூலஸ்தானத்திலே பூஜை நடக்கின்ற போது சுவாமிக்கு பின்னாடி கொண்டு சென்று அந்த தீபாராதனை செய்வார்கள். ரகசிய தீபாராதனை அந்த நடைபெறும். அதுபோல மூலஸ்தானத்திற்கு பின்புறம் பஞ்சலிங்கம் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களை நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்தார்கள். அதன் பிறகுதான் நாம் உருவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய சிவலிங்க வழிபாடு செய்தோம். அதன் பிறகு உருவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய இப்போது நாம் வழிபாடு செய்யக்கூடிய விக்கிரக வழிபாடு தோன்றியது. அதனை நாம் நினைவு கூறுகின்ற வகையிலே நம்முடைய ஆலயத்திலே பஞ்சலிங்கம் சுவாமியினுடைய பின்புறம் அந்த பஞ்சலிங்கம் இருக்கும். இது ஒரு மலை கோயில். குண்டு இருக்குமிடமெல்லாம் குமரன் இருக்குமிடம் என்று சொல்வார்கள். திருச்செந்தூரிலே கடல் அலை இருக்கிறது, பக்கத்திலே மலை இருக்கிறது. அந்த மலை வெளியே இருந்து பார்த்தால் தெரியாது. நம்முடைய ஆலயத்திற்குள்ளே செல்லும் போது மூலஸ்தானத்திற்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய இடத்துல நாம் உள்ளே சென்றால் அது ஒரு குகை போல உள்ளே செல்லும். அந்த குகைக்குள்ளே பஞ்சலிங்கம் இருக்கும். விருத்திலிங்கம், அப்பலிங்கம், செயலிங்கம், வாயுலிங்கம், ஆகாசலிங்கம் என்று சொல்லக்கூடிய பஞ்சலிங்கங்களும் அங்கே இருக்கும். அந்த லிங்கத்திற்கு தினந்தோறும் பூஜை நடைபெறும். இது என்ன ஐதீகம் என்று சொன்னால், மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியே அந்த பஞ்சலிங்கத்துக்கு தினந்தோறும் பூஜை செய்வதாக ஐதீகம். கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பஞ்சலிங்கத்திற்கு பொதுமக்கள் அனுமதி செய்யப்படுவதில்லை. எனவே அந்த பஞ்சலிங்கத்தை சாதாரண நாட்களிலே, கூட்டமில்லாத நாட்களிலே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். மற்ற நாட்களிலே அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படி அந்த பஞ்சலிங்க வழிபாடு உள்ளே நடைபெறுகின்றது. அதன் பிறகு அந்த பஞ்சலிங்கம் இருக்கக்கூடிய இடமே மலை. அந்த இடத்தை பார்த்தா தெரியும், மலையாக இருக்கும். பிரகாரத்திலே வந்தால் அங்கே கந்த மாதன பர்வதம் என்று சொல்லக்கூடிய சந்தன மலை. கந்தம் என்றால் சந்தனம். அந்த சந்தன மலை இந்த ஆலயத்திலே பிரகாரத்திலே வெங்கடாஜலபதி சன்னிதானத்திற்கு அருகே அந்த சந்தன மலை இருக்கின்றது. ஆக இது மிக சிறப்பான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த கந்தமாதன பர்வதம் இருக்கக்கூடிய இடத்திலே வெங்கடாஜலபதி ஸ்ரீரங்க பெருமானாக, நம்முடைய பள்ளிகொண்ட பெருமானாக அங்கே காட்சி கொடுப்பார். அந்த சுவாமிக்காக தனியாக ஒரு பஞ்சாக்னி என்று சொல்லக்கூடிய 5 ஹோமகுண்டங்கள் அமைக்கப்பட்டு, அதுவும் அந்த மேலகோபுர வாசல் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அதுவும் அமைக்கப்பட்டு அந்த யாகங்கள் சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கு பட்டாச்சாரியார்கள் சிறப்பாக பூஜை செய்தார்கள். ஆக அதற்கு பிறகு ஒரு 12 ஏகாக்னி என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோமகுண்டம் பரிவார மூர்த்திகளுக்கு, 63 நாயன்மார்களுக்கும், ஒவ்வொரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பரிவார மூர்த்தியினுடைய விமான கலசத்திற்கும், பரிவார மூர்த்திகளுக்கும், தட்சிணாமூர்த்தி, விநாயக பெருமான், ஆக அந்த இருக்கக்கூடிய பரிவார மூர்த்திகளுக்கு 12 ஏகாக்னி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு குண்டங்கள். 3 பஞ்சாக்னி, 12 ஏகாக்னி சேர்த்தால் 27 வரும். சண்முக பெருமானுக்கு 49 குண்டங்கள், மொத்தம் 76 குண்டங்கள் மிக சிறப்பாக இந்த 12 கால யாகசாலை பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. பக்த பெருமக்கள் தினந்தோறும் லட்சக்கணக்கிலே தரிசனம் செய்தார்கள். இன்று கிட்டத்தட்ட நாங்கள் 10 லட்சம் பக்தர்களை எதிர்பார்த்தோம். அதை விட
அதிகமாகத்தான் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் யாகசாலை பூஜை முடிந்து கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு கூட பக்தர்கள் இன்னும் வருகை சென்று கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களுடைய கூட்டம் வெளியேறுவதற்கும் பக்தர்கள் வருவதற்கும் காவல்துறையினர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒரு வழிப்பாதையாக அமைத்துக் கொடுத்து பக்தர்கள் வருபவர்கள் எல்லாரும் சன்னதி தெரு வழியாக வருமாறும் பக்தர்கள் வெளியே செல்வதற்கு இந்த டிவி ரோடு என்று சொல்லக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய பாதை வழியாக அமைத்துக் கொடுத்து மிக சிறப்பாக காவல்துறை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எந்த கூட்ட நெரிசலும் இல்லாமல் இத்தனை லட்சம் பேர் 10 லட்சம் பேருக்கு மேல அதிகமாக வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே எந்த விதமான அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என்பதற்காக இந்த சிறப்பான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தர்கள் அனைவரும் இன்னும் அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இன்னும் கூட்டம் கலையாமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த யாகசாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இப்போது ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியேறதான் கடற்கரையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வெளியேற முடியும். அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. பக்த பெருமளுக்கு வசதியாக ஒரு 20 LED பெரிய தொலைக்காட்சி வைத்திருக்கிறார்கள். பெரிய LED நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்க பக்தர்கள் அதை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சிறப்பு வசதியாக ஆலய நிர்வாகத்தின் சார்பாக ட்ரோன் மூலமாக நீர் தெளிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர்ல மொத்தம் 24 வார்டுகள் இருக்கிறது. அந்த 24 வார்டு பகுதிக்கும் அந்த ட்ரோன் நேரடியாக சென்றால் பக்தர்கள் ஆலயத்திற்கு உள்ளே செல்ல முடியவில்லை, கடற்கரை பகுதிக்கு செல்ல முடியவில்லை என்று ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக விமான கலசத்திலே ஊற்றப்பட்ட அந்த தீர்த்தமானது ஒரு பெரிய தீர்த்தத்தோடு சேர்த்து இந்த தேசம் பாரத தேசம் முழுவதும் இருந்து கொண்டு நடக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி என்று சொல்லக்கூடிய சப்த கங்கைகளும் இங்கே அந்த புனித நீர் மொத்தமாக சேர்க்கப்பட்டு அதை ட்ரோன் மூலமாக நவீன யுக்தியை பயன்படுத்தி ட்ரோன் மூலமாக திருச்செந்தூர் நகர் முழுவதும் தெளிப்பதற்கு நம்முடைய ஆலயத்தினுடைய நிர்வாகம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆலயத்தினுடைய தக்கார் மதிப்புக்குரிய ஐயா அருள்முருகன் அவர்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தினுடைய இணை ஆணையர் ஐயா ஞானசேகரன் ஐயா அவர்களும் மிக சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருச்செந்தூர் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. எல்லா தெருக்களிலும் வீடுகளிலும் கூட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் யாகசாலைக்கு அருகே வர வேண்டும் என்று சொன்னால் மிகவும் கடினமாக இருக்கும் என்பதற்காக இந்த ஏற்பாட்டை ஆலய நிர்வாகம் செய்திருக்கின்றது. அவரவர் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து திருச்செந்தூருடைய ஒட்டுமொத்த நகராட்சியினுடைய ஒட்டுமொத்த 24 வார்டு பகுதிகளிலும் இந்த ட்ரோன் மூலம் இந்த நீர் தெளிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து கொண்டு அறநிலைத்துறையின் சார்பாக மதிப்பிற்குரிய மாண்புமிகு சேகர் பாபு ஐயா அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது பக்த பெருமக்கள் அனைவரும் சாலை சாலையாக எம்பெருமானுடைய ஆலயத்தை வலம் வந்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நேராக மேலே விமானத்திற்கு அருகே கருட பெருமான் இவ்வளவு கூட்டங்களுக்கு மத்தியிலே ட்ரோன் கேமரா இருந்தால் கருடன் பறக்காது என்று சொல்லி நிறைய பேர் சொல்லுவார்கள். ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ராஜகோபுரத்திற்கு அருகே 8 ட்ரோன் கேமராக்கள் பறந்த நிலையிலும் கூட எம்பெருமான் கருட பகவான் இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தையும் இந்த ஊர் முழுவதும் சுற்றி வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் இன்று காலையிலே ஒரு 6:20 மணிக்கு தரிசனம் செய்தோம். அத்தனை பக்தர்களும் அரோகரா கோஷத்துடன் இந்த சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்தது. சிவா திருச்சிற்றம்பலம். அதுபடி வான்முகில் வராது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்குகள் ஓங்க, நட்சகம் பேலி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதயே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சபேசா. கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீ செந்திலாண்டவன் திருவடிகள் சரணம் சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.